பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஞானம் சாஸ்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் தமாமதானவரும் கலியுக தெய்வம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு தப்பிச்சாச்சு ஜாகிரதையாக இனிமேல் பைக்கை ஓட்டு, தப்பிச்சாச்சு ஜாகிரதையாக இனிமேல் பைக்கை ஓட்டு. 5 ஜனவரி 2025 இப்போ தான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் குமரேஷ், அதாவது கணேஷ் குமரேஷ், அந்த வயலின் 2 பேர் வசிப்பாளர், அதில் இருக்க கணேஷ் அவர் குமரேஷ் வந்து சொல்கிறார் இந்த இன்டர்வியூவை. ஒவ்வொரு புதன்கிழமையும் இவர் வந்து ஒரு வில்வ மாலையை வாங்கிட்டு எடுத்துட்டு மகாபெரிவாரை தரிசனம் பண்ண கார்த்தாலேயே போயிடுவார். அதே மாதிரி ஒரு புதன்கிழமை என்ன ஆச்சு அவருக்குன்னா, ஆல் இண்டியா ரேடியோவில் சென்னையில் மியூசிக் லைவ் கான்சர்ட் ஒன்று இருக்குது. அவர் 2 பேரும் போய் வாசிச்சிருக்கா கணேஷ் குமரேஷ். அது வந்து 8:30லேருந்து 9:30 வரைக்கும் லைவ். ஸோ 9:30 மணிக்கு லைவ் ஆனோன்னா முடிக்கணுமே, முடிச்சு எப்படியும் அவர் 9:45 அவர் கிளம்பி வெளியில் வரும்போது ஆல் இண்டியா ரயில் அந்த ரேடியோ ஸ்டேஷன் விட்டு 2 பேரும் வேகமாக, ஏன்னா இவருக்கு போகணுமே மடத்துக்கு, அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து டக்குன்னு உடனே ஒரு கிளம்பி 9:45க்கு கிளம்பிட்டார். உடனே RX 100 பைக் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அவர் சொல்கிறார். அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரையும் ஃப்ரெண்டு வந்து ஒரு கூட்டிகிட்டு பில்லியன் சீட்டில் செல்லா அப்படிங்கிற ஃப்ரெண்டு, அவரையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதாவது 10:30 இல்லை 11 மணிக்குள்ளே தரிசனம் முடிஞ்சிடும், எந்த நேரம்னா முடியும். இப்போ 9:45 மணி நேரத்தில் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி அவர் காஞ்சிபுரம் போக முடியுமா அப்படின்னா, அதுதான் ஒரு இது, ஒரு த்ரில் அவருக்கு. போயே சேரணும்னு ஒரு பக்தி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறார், பில்லியன் சீட்டில் அவர் செல்லா உட்காந்துட்டார். இவர் அங்கே போனார். போகிற வழியில் அந்த வில்வ மாலையை வேறு வாங்கிட்டார். அவர் கட்டி கரெக்டாக வச்சுருப்பான், அந்த நாரில் கட்டி ஒரு கடையில் வச்சுருப்பாரான். அவருக்கு தெரியும் ஒவ்வொரு புதன்கிழமையும். அவர் போனோடனே டக்குன்னு அந்த பேக்கெட் பண்ணி கவரில் போட்டு வச்சுருக்கார், கொடுத்துட்டார், எடுத்துட்டார். எடுத்துனா கிளம்பினாவா, கிளம்பி நேராக போயிட்டே இருந்தால் போகிற வழியிலன்றார், எங்கேன்னு தெரில. அவர் வந்து மேக்ஸிமம் 80லேருந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகுமா அந்த பைக்கு, அதுக்கு மேலே போகாது. அந்த இதில் ஃபுல்லாக வந்து ஆக்சிலரேட்டரை முழுக்க வச்சுருக்காரு. அதுக்கு மேலே அவர் ஏற்றினான்னா ஆக்சிலேட்டர் கட்டு தான், அந்த அளவுக்கு வச்சுன்னு ஓட்டின்னு போகிறார். பார்க்கணும் எவ்வளோ ரிஸ்க் அப்படின்னு போயிட்டே இருக்கார். பெரியவாமையில் இருக்க பக்தி அப்படி அவரை பண்ண முடிகிறது. அவருக்கு வந்து என்ன பண்ணுறது, அந்த ஒரு இது போயிடுத்தவருக்கு. அவருக்கு பெரியவா பக்தி தான் முன்னாடி இருக்குது. அப்போது ஒரு பஸ்ஸு இருக்குது, அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்துட்டார். ஏன்னா என்னடா இது, பஸ்ஸுக்கு பின்னாடி எவ்வளோ நேரம் போகிறது, சரின்ட்டு இப்போ கொஞ்சம் தூரம் பஸ்ஸு தான் ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சோன்னே எதிர்க்க ஒரு பஸ் வந்துடுது. இது பெரிய சோதனை. பெரியவா தான் மனசுக்குள்ளேயே இருப்பாள் எப்போவுமே. அந்த 2 பஸ்ஸோட கேப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இருந்ததுனால அந்த இடத்துல வந்து அந்த பைக் வந்து எப்படி வந்து அந்த மேக்ஸிமம் ஸ்பீடை விட தாண்டியும் போச்சு, அது தெரியல. எப்படியோ வந்து வேகமாக வந்து அந்த டயத்தில் வந்து ரெண்டு பக்கத்தில், இந்த பக்கம் அந்த பக்கம், எந்த பக்கம் இடித்தாலும் போச்சு, உயிர் 2 பேரும் உயிர் போயிருக்க வேண்டியது தான். அவர் எப்படியோ அந்த அந்த ஒரு டயத்தில் எதிர்க்க வந்த பஸ்ஸு இவாளை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுது ஆப்போசிட் டைரெக்ஷனில். இவர் கொஞ்சம் பைக்கு எப்படி தான் ஸ்பீடப் ஆச்சோ ஆகி முன்னாடி வந்தவொடனே அப்பாடா அப்படின்னு வந்தது, இவருக்கு தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. அவரை செல்லா வர அவரை கூப்பிட்டாராம், ஏய் என்ன அப்படி ஓட்டுற அப்படின்னு. என்ன பண்ணுறது, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, உயிரை கையில் பிடிச்சின்னு போயிருக்காவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கே என்ன சொல்கிறாரு, வழியில் ஒரு ரோட்டில் ஒரு வழியில் ஒரு பெரிய எருமை மாடு ஒன்று இருந்துருக்கான். அது வேறு அவர் நினைக்கவே இல்லை. அவர் அங்கே வருவாங்க, வந்து நிற்கும்னு பார்த்தா வந்து நின்றுடுத்து. அப்படின்னும் போது அந்த இடத்துல அதை மேலே இடிக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி அதை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு அது மேலே இடிக்காமல் போயிருக்காராம். அவர் அது அந்த மாதிரி தப்பிச்சேன். நான் எனக்கு என்ன தோணித்து அப்படின்னா, அவர் அதை சொல்லலை, மகாபிரியா வந்து நனவுப்படுத்தியிருக்கார். யமதர்மராஜா
வந்திருக்காருடா, அவரை நீ ஓவர்டேக் பண்ணிட்டு போகிற மாதிரி உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன், ஆனால் நீ அந்த யமதர்மராஜா தான் அங்கே வந்திருக்கார் அப்படிங்கிறத அவர் இண்டிகேஷன் பண்ணாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் சொல்லலை, எனக்கு அது புரியுறது. மடத்துக்கு போயிட்டார். மடத்துக்கு போனால் பெரியவா ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கா. முன்னாடி வந்து அந்த அந்த இதெல்லாம் கம்பி போட்ட மாதிரி இது இருக்குது, பேரிகேட் இருக்குது. ஒரு தட்டில் இருந்து வில்வ மாலை எடுத்து வச்சா சமர்ப்பணம் பண்ணி 2 பேர் நமஸ்காரம் பண்ணால் அவர் எடுத்து போட்டுட்டாராம். போட்டுட்டு மகாபிரிவா இவரை பார்த்து ஒரு வித்தியாசமாக ஒரு சிரிச்சாராம், ஒரு அனுகிரகத்தோட. அது என்ன சிரிப்பு அப்படின்றது புரியல. நான் பெரியவா வந்து ரொம்ப சிரிச்சுண்டா என்னை பார்த்து அனுகிரகம் பண்ணார், ஒரு கையை தூக்கி எனக்கு அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன், அதுக்கு தான் அந்த தலைப்பு கொடுத்துருக்கேன், தப்பிச்சாச்சு ஜாகிரதையாக இனிமேல் பைக்கை ஓட்டு அப்படின்னு பெரியவா ஒரு சூக்ஷ்மமாக சொல்கிற மாதிரி தான் அந்த சிரிப்பு இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோன்றுறது. பெரியவா வந்து சிரிச்சுண்டாலாம். இவர் வந்து 2 இதுலேருந்து காப்பாற்றிருக்காரு. ஒன்று, இந்த பஸ்ஸில் வந்து ஓவர்டேக் பண்ணும்போது ஒன்றும் ஆக்சிடெண்ட் ஆகாமல் வந்துட்டார், அது உயிரை காப்பாற்றியாச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு எருமை மாடு குறுக்க நின்று அதில் இடிக்காமல் இல்லை, அதை இடிக்க மாட்டார். ஆனால் அது வந்து இவருக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருக்கு. ஒன்று வந்து யமதர்மராஜா கிட்டேருந்து, யமதர்மராஜாவோட வாகனம் தானே எருமை மாடு, நான் வந்து இவரை காப்பாற்றிருக்கேன் அதனால் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதான் அவர் அங்கே போய் அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இது வந்து எனக்கு அன்றைக்கி எங்கள் உயிர் போயிருக்க வேண்டியதான் 2 பேருமே. அது நாங்கள் இன்றைக்கி இருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க எல்லா காரணமுமே மகாபிரிவா தானே அவர் சொல்கிறார். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரம், மகாபிரிய பாதமேஸ்வரனம்.